தந்தை, மகன், தூய் ஆவியின் பேராலே ஆமென். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். ஆமென். அல்லேலூயா. அதிகாலை ஆராதனை. காலைதோறும் புது கிருபை தருகிறீரப்பா. 5 மணி முதல் இம்மட்டும் நீர் எங்களை வழிநடத்தி வந்தீரே. இந்த அருமையான வேலையை தந்தீரப்பா. உம்மிடத்திலே ஜெபிக்கக்கூடிய பலனை தருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. காலைதோறும் புதிய கிருபை தருகிறீரப்பா. புலபலாகமம் 3:22-23 வாசிக்கும்போது, ஆண்டவரின் பேரன்பு முடிவுறுவதில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போவதில்லை, காலைதோறும் அது புதிதாகிறது. உமது வாக்கு பிழறாமை பெரியதப்பா. காலைதோறும் நீர் புதிதாக்குகிறீர் ஆண்டவரே. காலைதோறும் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். ஆபிரகாம் அதிகாலையில் ஆண்டவரை தேடுறார். என்ன நடந்தது? மோரியா மலைக்கு புறப்பட்டார். தொடக்க நூல் 22:3 வாசித்து பாருங்கள். அதிகாலையில் மோரியா மலைக்கு புறப்படுகிறார். மோசே காலையில் சீனாய் மலையில் தேவனை சந்தித்தார். விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். காலையில் சீனாய் மலையில் தேவனை சந்தித்தார். 3வது இயேசு விடியற்காலையில் தனிமையான இடத்துல போய் ஜெபிச்சார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மகதலேனா மரியாள் வாரத்தின் முதல் நாள் காலை
உயிர்த்த இயேசுவை முதல்ல போய் பார்த்தாங்க. எனவே ஆண்டவர்கிட்ட கேட்போமா? சங்கீதம் 5:3 சொல்வதே போல, ஆண்டவரே, காலையில் என் குரலை கேட்டள்ளும், காலையில் உமக்காக ஆயத்தமாகி நான் விழித்திருப்பேன். ஆண்டவரே, அதிகாலை ஆராதனை ஏன் முக்கியம்? 5 காரணங்கள். நாளின் முதல் பலன் தேவனுக்கு. நீதிமொழிகள் 3:9 வாசித்து பாருங்கள். உன் செல்வத்தாலும் உன் எல்லா விளைச்சலில் முதல் பலனாலும் ஆண்டவரை மேன்மைப்படுத்து. முதல் நேரம், முதல் சிந்தனை தேவனுக்கு கொடு. மாலையில் அழுகை, காலையிலும் மாலையிலும் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன்னுடைய வாழ்க்கை கண்ணீரோடு இருக்கிறதா? அதிகாலையில் அவருடைய சமூகத்தை தேடு. மாலையிலும் காலையில் அவருடைய சமூகத்தை தேடு. மன்னா காலையில் கிடைக்கிறது. விடுதலை பயணம் 16:21 வாசித்து பார்ப்போம். அவர்கள் காலைதோறும் மன்னாவை சேகரித்தார்கள். தினமும் புதிய மன்னா. வெயில் ஏறிடுச்சுன்னா உருகிப்போ. நேற்று ஜபம், இன்னைக்கு பலன், புதிய வார்த்தை. காலையில் புதிய வார்த்தை வேணும்னு கேளுங்க. ஆண்டவரே, எதிரி தூங்குற நேரம் பார்த்து, மனிதர் தூங்கும்போது அவருடைய பகைவன் வந்து களையை விதைச்சிட்டு போயிடுவான். நம்ம தூங்குற நேரத்தில் தான் அவனுடைய வேலை. நீ காலையில் எழும்பி ஜெபிக்கும்போது எதிரிக்கு முன்னாடி நீங்கள் எழும்பிடு. எதிரிக்கு முன்னாடி எழுந்துடு. அவருடைய சமத்தில் உட்கார். தினசரி செய்யணும். அனுதினமும் அவருடைய சமூகத்தில். ஏசாயா 50 வாசித்து பாருங்கள். காலைதோறும் அவர் என்னை காலையில் எழுப்புகிறார். சீடனுக்குரிய செவியை எனக்கு திறக்கிறார். கற்போர் கேட்பது போல் என் செவிகளை திறக்கிறார். காலையில் கேட்ட வார்த்தை நாள் முழுக்க உன்னை வழி நடத்தும். சுதிப்பலி எடுக்கணும், சோத்திரப்பலி எடுக்கணும். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். அதிகாலையில் ஆண்டவரை சுதிக்கணும், சோத்திரப்பலி எடுக்கணும். சங்கீதம் 92:1-2 வாசித்து பாருங்கள். காலையில் உமது பேரன்பையும் எடுத்துரைப்பது நன்று. காலை அவருடைய அன்பை ருசித்து பாருங்கள். நாளை ஆரம்பிக்கிறது. புலம்பல் அல்ல, வேதனைகள் அல்ல, கஷ்டங்கள் அல்ல, நஷ்டங்கள் அல்ல, பிரச்சனைகள் அல்ல. ஆண்டவரை ஸ்துதிங்க. நாளை ஆரம்பி. கற்றோர் கேட்பது போல் என்னை தட்டி எழுப்புகிறார். காலையில் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி சொல்லும். ஒரு 5 நிமிஷம் ஆராதனை ஆண்டவருக்காக கொடுங்க. முதல் நிமிஷத்தில் என்ன செய்யணும்? எழுந்து நன்றி சொல்லுவோம். சங்கீதம் 3:5 சொல்வதை போல, அப்பா, உயிரோடு என்னை எழுப்புவதற்கு நன்றி அப்பா. இன்றைக்கு உம்முடைய நாள், என்னுடைய நாளை உமக்கு கொடுக்கிறேன்னு சொல்லணும். ஒரு நிமிஷம் உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. இயேசுவின் திரு இருதயமே, உம்முடைய திரு இரத்தத்தால் என்னை கழுவப்பா. இயேசுவின் இரத்தம் என்னை கழுவட்டும். ராத்திரி கனவு, தப்பான சிந்தனை எல்லாம் கழுவட்டு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். எல்லாம் கழுவட்டு ஆண்டவர். ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 119:105 சொல்லுகிறது, இன்னைக்கு வசனம், இதோ நான் உன்னோடு இருக்கிறேன், இதோ நான் உன்னோடு இருக்கிறேன்.
மத்தேயு 28:20 தியானித்து பாருங்கள். ஒப்பு கொடுங்க. ஒரு நிமிஷம் ஒப்படைப்பு. சங்கீதம் 37:5 படி. அப்பா, இன்னைக்கு என்னுடைய வேலை, என்னுடைய குடும்பம், படிப்பு, பயணம், வியாபாரம், என்னுடைய பிரச்சனை எல்லாம் உங்கள் கையில் இருக்குதப்பா. அறிக்கையிடுவோம். 5வது நிமிஷம் அறிக்கை, ஆசீர்வாதம். அப்பா, இன்றைக்கி நான் தலை வால் இல்லை ஆண்டவரே. ஆசீர்வாதம் என்னை தொடர்ந்து வருது ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவர். உம்முடைய ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் என்ன? சங்கீதம் 35 சொல்வது போல, அவரது சினம் ஒரு நொடி பொழுதே இருக்கும், அவரது அருளோ வாழ்நாள் முழுவதும். மாலையில் அழுகை, காலையிலே ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு. ஒப்பு கொடுங்க. நேற்று ராத்திரி அழுதியா, நீ காலையில் சிரிப்பு. ஏசாயா 33:2 வாசித்து பாருங்கள். ஆண்டவரே எங்கள் மேல் இறங்கியருளும், ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவர். காலைதோறும் எங்களுக்கு ஆற்றலாயிருன்னு சொல்லி காலையில் பலனை வாங்குங்க. மாலை வரைக்கும் அந்த பலன் நிற்கும். அவனுடைய வார்த்தை அசை போட்டு கொண்டே இருப்போம். இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி மன்றாடும். நீதிமொழிகள் 8:17 சொல்வது போல, என்னிடம் அன்பு கூறுவோரிடம் நான் அன்பு கூறுகிறேன், என்னை ஆர்வத்தோடு தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரேசு ராஜனுக்கு, ஆவியான தேவனுக்குன்னு சொல்லி காலையில் அப்பா பிதாவே, இருட்டை பிரித்து வெளிச்சம் உண்டாக்கினவரே, என் வாழ்க்கையில் இருந்த இருட்டையும் பிரித்து வெளிச்சம் கொடுங்கப்பா. நேற்றது பாரம், நேற்றைய பாவம், பயம் எல்லாம் நான் இன்றைக்கி விட்டுட்டப்பா. இன்றைக்கி ஒரு புதிய கிருபை கொடுங்கப்பா, புது இரக்கத்தை போடுங்கப்பா, புது வார்த்தையை கொடுங்கப்பா, புது பலன் தாங்கப்பா. ஆபிரகாம் மாதிரி அதிகாலையில் கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. மோசே மாதிரி உம்முடைய முகம் பார்க்க பசி தாங்கப்பா. இயேசு மாதிரி ஜெபிக்க ஒழுக்கம் தாங்கப்பா. மகதலேனா மரியாள் மாதிரி உயிர்த்த இயேசுவை முதல்ல பார்க்க அந்த தாகத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்றைக்கி நான் போகிற இடமெல்லாம் உம்முடைய பிரசன்னம் முன்னாடி போகட்டப்பா. நான் தலை வால் இல்லைப்பா, நான் தலை வால் இல்லை, மேலே கீழே இல்லைப்பா. ஜெயம் தோல்வி இல்லை, இயேசுவின் நாமத்தில் வெற்றி ஆண்டவரே. சங்கீதம் 143:8 வாசிப்பது போல, காலையில் உமது பேரன்பையும் எனக்கு அறிவியும் ஆண்டவரே. உண்மையே நான் நம்பியிருக்கிறேன்ப்பா. வெற்றி இயேசுக்கே மகிமை. கடல் கடந்து சென்றாலும், தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்திடும் இயேசுவின் பாதத்திலே நான் அமர்ந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன். என் வாழ்க்கை புயலாக இருந்தாலும், கடலின் அலையாக இருந்தாலும், என்னவா இருந்தாலும், நான் உட்காரப்போ உங்கள் கூட நான் உட்கார முடிவெடுத்துட்டப்போ. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும், நீங்கள் சொன்னீங்க நான் உன் கூட இருக்கிறேன். இன்றைக்கி நான் முடிவெடுக்கிறப்பா, நான் உங்கள் சமூகத்தில் நிற்கிறப்பா. எனக்கு பலன் கொடுங்க, பலன் கொடுங்கப்பா, பலன் கொடுங்கப்பா. ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, வார்த்தையை கொடுங்கப்பா. இதை கேட்க போகின்ற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உச்சன் தலைவர் உள்ளம் காணும் எல்லா பிள்ளைகளுடைய ஒப்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. நீர் பலப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. உடைய தரிசனத்தை தாங்க ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை காட்டுங்கப்பா. பசாசுடைய பிரசன்னம் வேண்டாண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அதிகாலையில் கிடைக்கட்டும் ஆண்டவரே.
ஒரு பிரசன்னம், உடைய பிரசன்னத்தை நான் இறங்க ஆண்டவரே. துயாவினால் நான் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. இந்த கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உச்சந்தால் தலை முதல் உள்ளங்கால் வரை தொட்டு நீர் ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, கிருபையை தாங்கப்பா, ஒரு தரிசனத்தை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே, உடைய சமூகத்தில் காத்திருப்பேன் ஆண்டவரே. மோசையை போல் உடைய சமூகத்தில் காத்திருப்பேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. நீர் என்னை தொடுவதற்காய் நன்றி. நீர் என்னை தொடுவதற்காய் நன்றி. என்னை நீர் பலப்படுத்துவதற்காய் நன்றி. உடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புவதற்காய் நன்றி. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஓ ரீகா ராபரன துஷந்தருணியாப்பா, ஓ ஷகரபரதுமுனியா ஷரகப்பா, ஓ ரியால ரகமன துஷியாரன பகத்துரி ஷரமபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. மரியே நீ வாழ்க. கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அனைவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழிநடத்தும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.